بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا கண்ணியமும் வற்றா பெருங்கருணையும் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, வார நாட்களில் புனித தினமாக இருக்கக்கூடிய ஜும்மா தினத்தில் அல்லாஹுடைய அன்பையும் பேரருளையும் எதிர்பார்த்தவர்களாக நாம் இங்கே குழுமி இருக்கிறோம். நம் அனைவர் மீதும் அந்த ஏகனுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நின்று நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக, இதே போல நாளை மறுமை நாளிலே அல்லாஹுடைய சன்னிதானத்தில் நல்லதொரு சபையில் நாம் ஒன்று கூட வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய இந்த ஜும்மாவுரை ஆரம்பம் செய்யும். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது தியாகத்தால் வளர்ந்திருக்கிறது. இன்றைய தினம் இந்த இஸ்லாமிய கொள்கையை இன்றைக்கு உலக அளவில் முஸ்லிம்கள் பெரும்பாலும் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பல தியாகிகளின் பல மனிதர்களின் உழைப்புகளும் அவருடைய அர்ப்பணிப்புகளும் அவருடைய தியாகமும் அதிலே ஒளிந்திருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, பொதுவாக இஸ்லாம் என்பது ஓரிரை கொள்கை. அந்த ஓரிரை கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு நம்முடைய உயிர் மூச்சாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால், அதற்கான சில அர்ப்பணிப்புகளை, சிரமங்களை, சில சகிப்புத்தன்மையை நம்மிடத்திலே மேற்கொள்ள நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அர்ப்பணிப்புகள் இல்லாமல் நாம் இந்த கொள்கையை பின்பற்றுவோம் என்று நாம் நினைத்தால் கண்டிப்பாக அது நம்மளால முடியாது என்பதைத்தான் நாம் உறுதிப்படுத்தக்கூடிய வரலாறுகளை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்கள் அவருடைய வரலாறுகளை எல்லாம் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் கடுமையான எதிர்ப்புகளை சம்பாதித்திருக்கிறார்கள். பல உறவுகளின் பகைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஊரை எதிர்த்து நின்று பிரச்சாரம் செய்திருப்பதை பார்க்கிறோம். இப்படி பல எதிர்ப்புகளுக்கு பிறகுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது இந்த உலகத்தில் எடுத்து சொல்லக்கூடிய நிலை இருப்பதை நம்ம வரலாறுல பார்த்து கொண்டிருக்கோம். இதே போல இன்றைக்கு நாமும் இதே கொள்கையை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட எதிர்ப்புகளை நாமும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் இந்த நிலை அப்படின்னு சொல்லி சொன்னா, இது போன்ற இந்த கஷ்டங்களுக்கு பின்னால் தான் இறைவன் யாருடைய தியாகத்தை காட்ட வேண்டும் என்று, வெளிப்படுத்த வேண்டும் என்று, அவர்களை உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிறானோ அது வெளிப்படையாக இருக்கும். அவர்களை அடையாளம் காட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒருவர் சிறந்தவர் என்ற அந்த பண்பை அடைய வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் மற்றவர்களை விட தியாகத்தால், அர்ப்பணிப்பால், தன்னுடைய சோதனைகளால், கஷ்டங்களால், பல எதிர்ப்புகளால் அவர்கள் அந்த சிரமத்தை சந்தித்திருக்கிறார்களா, அப்ப இவன் சிறந்தவன் என்ற அடையாளத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுக்க விரும்புகிறான். அதன் அடிப்படையில தான் இப்படிப்பட்ட இந்த சிரமங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது என்று நம்ம வரலாறுகளை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இப்படி பல தலைமுறையில் இருக்கக்கூடிய நபிமார்களும்
அதில் வழி வந்த நல்லோர்களும் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது, மக்கள் மத்தியில் இந்த பிரச்சாரத்தை எடுத்து வைக்கும் பொழுது இலகுவான முறையில் சொன்னார்களா, அல்லது சென்று சொல்லக்கூடிய இடங்களெல்லாம் சிகப்பு கம்பளம் விரித்து வாங்க என்று வரவேற்றார்களா? நல்ல கொள்கையை சொல்றீங்க, அழகான கொள்கை, நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் மிக ஆழமானது, இதுதான் மறுமைக்கு மேன்மை தரும், வாங்க என்று கூப்பிட்டு அவர்களை அமர்த்தி அவர்களை உயர்த்தி பேசித்தான் அவர்களுக்கு அந்த பிரச்சாரம் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்ததா? இப்படி வரலாறுல எதுவுமே இல்லையே. கடுமையான துன்பங்களுக்கும் கடுமையான இன்னல்களுக்கும் அனைவரும் ஆளாக்கப்பட்டார்கள் என்ற வரலாறுகள் தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப எல்லா நபிமார்களும் எந்த பகையை சம்பாதித்தார்களோ, எந்த கடுமையான அந்த சிரமங்களை எல்லாம் சந்தித்தார்களோ, அப்படிப்பட்ட நிலைமைகளை தான் நாமும் சம்பாதிக்க இருக்கிறோம். நபிமார்களோடு காலத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு முஸ்லிம்களும், மூசா நபி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களோடு இருந்த அந்த தோழர்கள், அந்த முஸ்லிம்கள் இப்படிப்பட்ட கஷ்டங்களை சந்தித்தார்கள். ஈசா நபி அவர்கள் இதே கஷ்டத்தை சந்தித்தார்கள். அவர்களை ஏற்றுக்கொண்ட அந்த முஸ்லிம்கள் அவர்களும் இதே போன்ற கஷ்டங்களை சந்தித்தார்கள். முகம்மது நபி அவர்கள் இதே கஷ்டங்களை சந்தித்தார்கள், இதே பிரச்சனைகளை, இதே இன்னல்களை சந்தித்தார்கள். அவர்களோடு இருந்த பல சஹாபாக்கள் முஸ்லிம்களும் இதே பிரச்சனைகளை சந்தித்தார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறுகளும் இருக்கிறத பார்க்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றதை பாருங்க. 3வது அத்தியாயம் 200வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். திருமறை குர்ஆனில் மிகப்பெரிய அத்தியாயமாக இருக்கக்கூடிய ஒரு அத்தியாயம் சொன்னா சூரத்துல் பக்கரா. அதற்கு அடுத்ததாக மிகப்பெரிய ஒரு அத்தியாயமாக சொல்லணும் என்று சொன்னால் சூரத்துல் ஆலி இம்ரான் 3வது அத்தியாயம். அதனுடைய இறுதி வசனத்தில் அல்லாஹ் பேசுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு வஸ்பிரு, நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள். எப்படி சொல்றான் தெரியுமா அல்லாஹ்? வஸ்ஸாபிரு, சகிப்புத்தன்மையில மிஞ்சி விடுங்கள். எந்த அளவுக்கு? வராபித்து, நீங்கள் உறுதியாக நில்லுங்கள். வத்தகுல்லாஹ லஅல்லஹும் துஃப்லிஹூன், உறுதியாக நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் வெற்றி அடைவீர்கள் அல்லாஹ் சொல்றான். இந்த செய்தியை ஒட்டுமொத்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஈமான் கொண்டவர்களே நீங்கள் சாதாரணமா சகித்து விடுங்கள் என்று சொன்ன, பொறுமையா இருங்கன்னு சொன்ன சாதாரண பொறுமை இல்லை. அடுத்தவன் பாப்பா என்னடா இவ்வளவு பொறுமையா இருக்கிறானே என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான். இந்த செய்திதான் ஒவ்வொரு நல்லோர்களுடைய வாழ்விலும் அவர்கள் செயல்படுத்தினார்கள். அதன் விளைவாகத்தான் ஒவ்வொருவரும் அந்த தியாகத்தின் வெளிப்பாடாக அவர்கள் தியாகிகளாக வரலாற்றில் அடையாளம் காட்டப்படுகிறார்கள். இந்த உலகத்திலே நாம் இருக்கிறோம் சொன்னா, இன்றைக்கு இஸ்லாமியர்களாக தன் அளவில் நாம் இருக்கிறோம் சொன்னா எப்படி பார்க்கணும் தெரியுமா? 5 வேளை நான் தொழுகிறேன், பள்ளிவாசலுக்கு வர்றேன், என் நெற்றியை தலையில வைக்கிறேன், ஒரு வக்கத்தை நான் விடுறதில்லை, என்னால் இயன்ற அளவு தான தர்மங்களை மக்களுக்கு நான் செய்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு தியானங்கள், அல்லாஹ்வுடைய திக்ருகள் அல்லது குர்ஆன் ஓதக்கூடிய அமல்கள் இப்படி ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஒரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், இப்படி என் அளவில் நான் செய்யக்கூடிய, தன்னளவில் செய்யக்கூடிய இந்த காரியங்களை வைத்துக் கொண்டு நாம் இஸ்லாமியர் என்று சொல்லிக் கொண்டால் அது இஸ்லாமியர் என்ற ஒரு சொல்லுக்கான அடையாளம் இல்லை. இஸ்லாம் என்ற அந்த வார்த்தைக்கே பொறுமை, சகிப்புத்தன்மை என்பதை அல்லாஹ் அடையாளம் காட்டுகிறான். நம்மிடத்துல சகிப்புத்தன்மை இருக்கிறதா? எந்த அளவுக்கு? இஸ்லாமிய மார்க்கத்தை தன்னளவில் ஒருவன் கடைபிடித்து வாழ்வதால் எந்த ஒரு பிரச்சனையும் அவனுக்கு ஏற்பட போவதில்லை. நான் 5 வேளை தொழுகிறேன்னு சொன்னா எனக்கு யாராவது துன்பம் தர போறாங்களா? ஏன்னா தொழுகிறேனே. ஒரு காலத்துல தொழக்கூடியவர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு வேலை இருந்தது, அது வேற விஷயம். ஆனால் நீங்க உங்க அளவுல வீட்டுல தொழுவுறீங்க, உங்க அளவுல பள்ளியில தொழுவுறீங்க, உங்க அளவுல தான தர்மம் செய்றீங்க, உங்க அளவுல குர்ஆன் வசனங்களை ஓதி கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய அளவில் உங்களுடைய தான தர்மங்களை, உங்களுடைய மார்க்க விஷயங்களை நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள் சொன்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இதனால நீங்க எப்படி தனித்தவர்களாக நீங்கள் அடையாளம் காட்டப்படுவீங்க? எப்படி நீங்க சிறந்தவர்கள் என்ற அடையாளம் காட்டப்படுவீங்க? ஆனால் வரலாற்றை சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை பிறருக்கு எடுத்துரைத்தார்கள். இந்த சத்திய கொள்கையை மக்களுக்கு போதித்தார்கள். இந்த கொள்கையை பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய நேரத்துல ஏன்டா என்கிட்ட வந்து சொல்ற, ஓ கொள்கையை உன்னோட வச்சுக்க, நீ தொழுவுறியா, நீ வணங்குறியா, அது உன் கூட வச்சுக்க, நீ அடுத்தவர்களிடத்துல எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு பல எதிர்ப்புகள் வந்தது.
அவங்க அளவுல அவங்க பின்பற்றுறதுக்கான எந்த எதிர்ப்புகளும் வரல. பிறருக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது, இந்த மார்க்கத்தை அடுத்த ஊருக்கு பரப்பும் பொழுது, அடுத்த மக்களுக்கு அதை எடுத்து சொல்லும் போது, ஏன் குடும்பத்தை பாதிக்குது, ஏன் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது, ஏன் மக்களை நீ எடுத்து சொல்ற, ஏன் மக்களுக்கு நீ அதை போதிக்கிற என்று சொல்லி இந்த கொள்கையை எடுத்து சொல்லும் பொழுதுதான் பல பிரச்சனைகள் ஏற்படுது. அதன் விளைவாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட ஒட்டுமொத்த நபித்தோழர்களும் ஹிஜ்ரத் என்ற தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு அகதிகளாக இன்னொரு நாட்டிலே தஞ்சம் புகுந்து வாழக்கூடிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. எப்ப அவங்க தியாகிகளாக அவர்கள் வரலாற்றில் அடையாளம் காட்டப்படுகிறார்கள் சொன்னால், இந்த கொள்கையை சொல்வதற்காக, இந்த சத்தியத்தை மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காக எந்த இழப்பு ஏற்பட்டாலும், பொருளாதாரத்துல இழப்பு ஏற்படுதா, என்னுடைய ஊர் மக்களை பகைக்க வேண்டி இருக்குதா, என்னுடைய சொந்த பந்தங்களை எதிர்க்க வேண்டி இருக்கிறதா, என்னுடைய கூட பிறந்த உறவுகளை எதிர்க்க வேண்டி இருக்குதா, இனி கட்டிய மனைவியை விட்டு செல்ல வேண்டிய நிலை இருக்குதா, என் பெத்த பிள்ளை விட்டுட்டு போக வேண்டி இருக்குதா, அனைத்தையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோம் என்ற அந்த தியாகத்தினுடைய வெளிப்பாடு எங்க வந்துச்சுன்னு சொன்னா, இந்த கொள்கையை சொல்லியே தீருவேன். அப்ப இந்த கொள்கையை மக்களுக்கு நாம சொல்லக்கூடிய இடங்கள்ல தான் இந்த சத்திய சோதனை நமக்கு இருக்கிறது. இந்த சகிப்புத்தன்மைங்கிறது எப்ப நம்ம இடத்துல வரணும், எப்ப மேற்கொள்ளணும், இந்த சோதனைகள் நம்ம உறுதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏன் அளவுல நான் செய்யக்கூடிய அந்த காரியத்திற்கு பெரிய செய்தியாக அதை நம்ம பார்க்க வேண்டியதில்லை. வரலாறு சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னா, இந்த செய்திகளை, இந்த சத்தியத்தை மக்களுக்கு நாம் எடுத்துரைக்கும் பொழுதுதான், இந்த பிரச்சாரத்தை செய்யக்கூடிய நேரத்தில் தான் பல சிரமங்களை நாம் சகித்துக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறது. இது மார்க்கத்தினுடைய ஒரு அம்சம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். இஸ்லாம் என்று சொன்னால் இது போன்ற பிரச்சனைகள் வரும், எதிர்ப்புகள் வரும், கஷ்டங்கள் வரும், அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்கணும். அதுதான் சிரமம். அப்படித்தான் சகிச்சுக்கிட்டு இருந்தாதான் நாம இந்த சத்திய கொள்கையில இருக்கிறோம், இஸ்லாமிய மார்க்கத்துல இருக்கிறோம் என்பதை நாம் உள்ளத்துல ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். அப்ப இந்த மார்க்கத்தை மக்களுக்கு நாம் சொல்லக்கூடிய நேரங்களில் சில இழப்புகள் ஏற்பட்டால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனப்பக்குவம் நமக்கு இருக்கணும். வரலாறுகள்ல முஸாப் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, எப்படிப்பட்ட ஒரு நபர்னு சொன்னா, மக்காவிலேயே மிகப்பெரிய செல்வந்தராக இருந்த ஒரு குடும்பம் அவருடைய குடும்பம். அவருடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, முஸாப் இப்னு உமைர் அவர்கள் ஒரு தெருவுக்கு, ஒரு பகுதிக்கு வராருன்னு சொன்னா, அவருடைய அந்த அத்தர் ஸ்மெல், அவருடைய அந்த நறுமணம் அப்படியே வீசும். அவர் வர்றதுக்கு முன்னாடி அந்த பகுதியில் என்ன செய்யும், நறுமணம் வரும். அந்த நறுமணத்தினுடைய அந்த ஸ்மெல், அந்த வாடையை வைத்து முஸாப் இப்னு உமைர் வராரு அப்படிங்கறத மக்கள் அடையாளம் கண்டு கொள்ளும் அளவுக்கு, காஸ்ட்லியான அளவுக்கு, விலை உயர்ந்த அளவிற்கு தன்னுடைய பொருளாதாரம் இருந்த நிலையை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தோழர், நபி தோழர், அவரு இந்த சத்திய கொள்கையை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு ஒரு கட்டத்தில் என்ன செய்யறாரு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இவங்களை முதல்ல ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு அனுப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாலே ஹிஜ்ரத் செஞ்சவர். அவர் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போயிடுறாரு. அங்க மதீனாவுக்கு போய் மக்கள் மத்தியிலே எந்த சிந்தனைகளை எல்லாம் இவர் இந்த மக்காவில கற்றுக்கொண்டாரோ, செய்திகள் எல்லாம் கற்றுக்கொண்டாரோ, அந்த செய்திகள் எல்லாம் அங்கே பிரச்சாரம் செய்கிறார். ஒரு கட்டத்துல எந்த அளவுக்கு அவரு சிரமம் ஏற்படுதுன்னு சொன்னா, ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகணும்னு சொன்னா அவர் தங்குறதுக்கு இடம் இல்லை. பள்ளிவாசல்ல தங்குறாரு, கிடைச்ச இடத்துல திண்ணையில படுத்து தூங்குறாரு, அவருக்கு கிடைச்ச சாப்பாடு ஏதாவது கிடைச்சதுன்னா சாப்பிட்டுக்கிட்டு போறாரு. இப்படியே அங்க என்ன செய்யறாரு, சில கால பொழுதுகள் வாழுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அங்கே வந்த பிறகுதான் அந்த அன்சாரி தோழர்களும் முஜாஹிர்களுக்கும் மத்தியிலே அந்த சொத்துக்கள் எல்லாம் பிரித்து கொடுக்கப்படுது. நீங்க சமமா நீங்க அவர்களுக்கும் உங்களுடைய உரிமைகளை கொடுங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் சொல்லப்படுது. அப்ப இந்த முஸாப் இப்னு உமைர் அவ்வளவு கடுமையான சிரமங்களுக்கு ஆட்பட்டிருக்கக்கூடிய நிலையில அங்க மதீனால என்ன செய்யறாரு, பிரச்சாரம் செய்கிறார். ஒரு கட்டத்தில் அவர் மரணித்தும் விட்டார். அந்த முஸாப் இப்னு உமைரை பற்றி அவருடைய தோழர் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் சொல்றாங்க. எப்ப சொல்றாங்க தெரியுமா, ஒரு கட்டத்துல ரமலான்ல அவர் நோன்பு திறக்கிறார். நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல அவரு ஒரு உணவை எடுத்து சாப்பிடுறாரு. சாப்பிடும்போது அப்ப நினைச்சு பாக்குறாரு, நாங்கள் இன்று ஒரு நல்ல நிலையில் இருக்கிறோம், பொருளாதாரத்தை நாங்கள் ஓரளவு பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில நாங்க இருக்கிறோம்.
ஆனால் எங்களுக்கு முன்னால் இருந்த எங்களுடைய தோழர்கள் எவ்வளவு கடுமையான நிலையில் இருந்தார்கள் என்பதை நினைத்து பார்க்கும்போது கண்கள் கலங்குகிறது. அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் சொல்றாங்க. அதுல தன்னுடைய தோழரை பற்றி நினைவு கூறி சொல்றாரு. இந்த முஸாப் இப்னு உமைர் இப்படிப்பட்டவர் தெரியுமா? எவ்வளவு செல்வாக்கு தெரியுமா? எவ்வளவு பொருளாதாரம் இருந்துச்சு தெரியுமா? அவர்கிட்ட இருந்த காசு பணங்களுடைய அந்த சொத்துக்கள் எல்லாம் ஏராளமாக இருந்தது. அதையெல்லாம் தியாகம் செய்து விட்டு வந்தார். எந்த அளவுக்கு சொன்ன, அவர் இறந்து போன அந்த தருணத்திலே நாங்கள் அவரை அடக்கம் செய்வதற்காக கஃனிடுவதற்காக கொண்டு வந்தோம். அவர் மீது ஒரு துணி போர்த்தப்பட்டது. அந்த துணியை போர்த்தணும்னு சொன்னா தலையை மூடுறோம், காலு தெரியுது, காலை மூடுறோம், தலை தெரியுது. அவர் உடலை மறைக்கிறதற்கு கூட எங்கள்கிட்ட போதுமான ஆடை இல்லை, கஃன் துணி இல்லை. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? ஒரு சாதாரண ஏழை மரணித்தால் கூட ஒரு கஃன் துணி வாங்கி கொடுத்து நல்லபடியா அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அளவிற்கு இன்றைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா அங்க என்ன நிலைமை? கடுமையான ஒரு பெரிய செல்வாக்கோடு வாழ்ந்த அந்த நபி தோழருடைய நிலைமையை பாருங்க. கஃன் துணி கூட, அவருடைய இறுதி அந்த சடங்கிற்கு கூட அவரிடத்துல போதுமான அளவிற்கு ஆடை இல்லாத நிலைமை. சஹாபாக்கள் சொல்றாங்க, இத்கீர் என்ற அந்த புல்லை கொண்டு அவருடைய கால்களை நாங்கள் மறைத்து நெஞ்சோம், அடக்கம் செஞ்சோம். இருக்கக்கூடிய 4 செடி கொடிகள் எல்லாம் புடுங்கி என்ன செய்யும், அவர் காலை மறைச்சு அதை வச்சு நாங்க அடக்கம் பண்ணோம். எப்படிப்பட்ட நிலைமை, எவ்வளவு கஷ்டம். அப்ப இந்த கொள்கை சத்தியத்தை நாம் சொல்வதாக இந்த பிரகடனப்படுத்தி மக்கள் மத்தியில் நாம் செல்லுகிறோம் என்று சொன்னால் கடுமையான சோதனை ஏற்படும், பிரச்சனை ஏற்படும். சோதனைகள் சொன்னா சாதாரணமா இல்லை. இவ்வளவு பெரிய இழப்புகளை சந்திப்பதற்கு இன்னைக்கு நாம தயாராக இருக்கிறோமா? நமக்கு மத்தியில சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? ஏன்னா ஜமாத்துன்னு கிடக்குறேன், போய் பிரச்சாரம்னு சொல்லி உழைச்சுக்கிட்டு இருக்கிற, மக்களுக்காக பாடுபட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்படியே இருந்தா உன் நிலைமை என்ன ஆகுறது? உன் கூட இருந்தவனெல்லாம் பாத்தியா? அவெல்லாம் எப்படி போய் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறான்? அவெல்லாம் வெளிநாட்டுல போய் ஒரு வீடு கட்டிட்டான், அவன் 4 இடம் வாங்கி போட்டு வச்சிருக்கிறான், அவங்க அத்தா அம்மாவெல்லாம் எப்படி வச்சிருக்கிறான், அவன் பிள்ளை குட்டி எல்லாம் எப்படி படிக்குது, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? இதுல இருந்தா இப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எப்படிங்க? முஸாப் இப்னு உமைர் என்ற ஒரு சஹாபியுடைய வரலாறை பார்த்த இந்த பிள்ளைகள் இன்றைக்கு பேசக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அவர் நினைச்சிருந்த அந்த சொத்து பத்துக்களை விடாம அவரிடத்துல வைத்துக் கொண்டு சில சகிப்புத்தன்மையை அவர் ஏற்படுத்தி கொண்டு மார்க்கத்திலே சில வளைவு நெளிவுகளை ஏற்படுத்தி கொண்டு இந்த சத்திய கொள்கை பிரச்சாரம் செய்யாமல் தன்னளவில் வைத்துக் கொண்டு அவர் இந்த மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருந்தால் அவருக்கு இந்த நிலைமை தேவையா? இந்த வரலாறை நாம இன்னைக்கு பேசுவோமா? இந்த செய்தியை சொல்லுவோமா? இப்ப மார்க்கத்திற்காக தன்னுடைய சொத்து பத்துக்களை, சொந்த பந்தங்களை, ஊரார்களை அனைவரையும் தூக்கி எறிந்து விட்டு இந்த சத்திய கொள்கை இவ்வளவு கஷ்டங்களை பின்பற்றி ஏற்றுக்கொண்டிருக்கிறார் சொன்னா அந்த சஹாபாக்களுடைய மறுமையினுடைய வாழ்க்கையை பற்றி நாம் சிந்திச்சு பார்க்கிறோமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இவர்கள் எல்லாம் தியாகிகள். திருக்குறள்ல ஒரு குறள் ஒன்று இருக்கு. அது எப்படின்னு சொன்னா, இன்றைக்கு ஒரு நாள் தன்னை நோகடித்தவர்களுக்கு நாம் ஒரு காரியத்தை செய்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதாவது இன்றைக்கு ஒரு நாள் நம்ம அடிச்சுட்டான், அவனை நம்ம என்ன செய்யறோம், திருப்பி நம்ம அடிச்சிட்டோம்னு சொன்னா அடுத்தவனை அடிச்சதுக்கு அவன் திருப்பி நான் அடிச்சுட்டேன், சந்தோஷம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறான். ஆனா இதையே பொறுத்து கொண்டோம் என்று சொன்னால் அவன் வாழ்நாள் முழுவதும் அவன் தியாகியாக இருப்பான். அவனுக்கு வாழ்நாள் முழுவதும் அவன் பெருமை கொள்வான், போற்றப்படுவான் அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள்ல என்ன செய்றாங்க, ஒரு விளக்க உறவு தராங்க. இன்னைக்கு ஒரு பிரச்சனையை நீ சந்திக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நீ அதை அனுபவிச்சிடலாம், ஒரு நாள்ல சந்தோஷத்தை நீ அனுபவிச்சுட்டு போயிடலாம். ஆனால் இந்த வாழ்க்கையில் நீ துன்பங்களை சகித்து கொண்டால் உனது வாழ்நாள் முழுவதும் நீ சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் என்ற செய்தி கூட நமக்கு சொல்லப்பட்டு இருக்கு உலகத்துல. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், இன்றைக்கு சந்தோஷமா இருந்தா போதும் என்ற நிலையில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம கடந்து போகக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு இது போன்ற நிலைகள் எல்லாம் நாம தியாகம் என்ற இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால் கூட அதற்கு சகிப்பு தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி சொல்றாங்களா,
செஞ்சுட்டு போவோம். இப்படிதான் இருக்கும், இப்படிதான் சொல்லுவாங்க, இப்படிதான் பேசுவாங்க, அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் என்ற நிலையை நாம் சகித்து கொண்டு நம்முடைய கொள்கையை நாம் என்ன செய்யணும், மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு உணர்வை நாம் எடுத்துக்கொள்ளணும். அதே போல பாத்தீங்கன்னா சொன்னா அனஸ் பின் நல்லூர் என்று சொல்லக்கூடிய இன்னொரு சகோதரர், அவருடைய செய்தியை பாருங்க. பத்ரு போர் என்ற ஒரு போர் யதார்த்தமாக நடந்தது. திட்டமிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இடத்துல போய் வாங்க போர் செய்ய போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை அழைச்சிக்கிட்டு போய் போர் செய்யல. ஒரு வியாபாரத்திற்காக போறாங்க. பத்ர் என்ற ஒரு இடத்துல அந்த போர் திடீரென்று சந்தித்த இடத்துல பிரச்சனை ஆகுது. இருவருக்கு மத்தியில் நடந்த ஒரு பிரச்சனை அது பூதாகரமாகி அந்த இடத்துல பெரும் போராகி அந்த பத்ரு போர் என்ற நிகழ்வு நடந்திருக்கிறது. அல்லாஹ் அதை பற்றி பெரிய சிலாகித்து சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் நம்ம குர்ஆன்ல பார்க்கிறோம். அந்த பத்ரு போரில் மரணித்தவர்கள் எல்லாம் சொர்க்கவாசிகள் என்று, அந்த பத்ரு போரில் கலந்து கொண்டவர்கள் எல்லாம் சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹ் உத்தரவாதம் தர்றான். அப்படிப்பட்ட நிலையில இந்த அனஸ் பின் நலுர் என்று சொல்லக்கூடிய சஹாபி அந்த போர்ல கலந்து கொள்ள முடியல. அவர் வெளியூர்ல போயிட்டார். முன்னாடியே சொல்லியிருந்தா அதுக்காண்டி நம்ம திட்டமிட்டு இங்க இருந்து அந்த போர்ல கலந்துகிட்டு இருக்கலாம். திடீர்னு நடத்தக்கூடிய அந்த இடத்துல நடந்த அந்த போர்னால அவரால் கலந்து கொள்ள முடியல. அவர் ஊர்ல திரும்பி வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, பத்ரு போரில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தவில்லை. மீண்டும் ஒரு போருக்கு அழைக்கப்பட்டால், மீண்டும் ஒரு போரில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டால் என்னுடைய தியாகம் என்ன என்பதை அல்லாஹ் அறிவான். நான் என்ன தியாகம் செய்கிறேன் என்பதை அல்லாஹ்விற்கு நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி இந்த அனஸ் பின் நல்ர் ரலியல்லாஹு சொல்றாங்க. அதே போல மீண்டும் ஒரு போர் வருகிறது. உஹது என்ற போர்க்களத்தை அவங்க சந்திக்கிறாங்க. அந்த உஹதுடைய போர்க்களத்தை பாத்தீங்க சொன்னா ஒரு கட்டத்துல அந்த போர் நடக்கக்கூடிய எதிரிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் நடக்கக்கூடிய அந்த போர்ல பாத்தீங்க சொன்னா முஸ்லிம்கள் அவங்களுடைய பலவீனம் அதிகரிக்கிறது, அவருடைய பலம் குறையுது, அவர்கள் ரொம்ப வீக்காகிறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா சஹாபாக்கள் எல்லாம் பின்வாங்கி ஓடக்கூடிய அளவிற்கு அந்த சூழ்நிலை ஏற்படுது. ஒரு கட்டத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி அங்க பரவுகிறது. அந்த நிலையில அனஸ் பின் நல்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தன்னுடைய குதிரையிலே ஏறிக்கொண்டு தன்னுடைய வாகனத்தை ஏறிக்கிட்டு அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா சஹாபாக்கள் பின்வாங்கி ஓடக்கூடிய நிலையில சஹாபாக்களை பார்த்து பேசுறாங்க, எங்கப்பா எல்லாரும் போறீங்க, எந்த திசையை நோக்கி போறீங்க? உஹது மலையின் அடிவாரத்தில் சுவனத்தின் வாடையை நான் நுகர்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த கூட்டத்தை பிளந்து கொண்டு எதிரிகளுக்கு மத்தியில் புகருகிறார்கள். அவங்க அந்த எதிரிகளை துவம்சம் செய்யறாங்க, அடித்து வீழ்த்துறாங்க, கடுமையா போரிடுறாங்க. என்னுடைய தியாகத்தை அல்லாஹ் பார்ப்பான், நான் காட்டுவேன் என்று சொன்ன அந்த உறுதிமொழிக்கு ஏற்ப அந்த தோழர் அந்த எதிரிகளுக்கு மத்தியில் புகழ்ந்து அவர்களை துவம்சம் செய்யக்கூடிய அந்த காரியத்தில் ஈடுபடுகிறார். ஒரு கட்டத்தில் அவர் மரணித்து விடுகிறார். அந்த போர் ஒரு முடிவுக்கு வருகிறது. முடிவுக்கு வந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக எந்த போர் நடந்தாலும் அதுல கொல்லப்பட்டவர்கள் யார் யார் என்பதை கணக்கிடுவாங்க. அப்படி அந்த கொல்லப்பட்ட நபர்களிலே இவர் இருக்கிறாரா என்பதை தேடுறாங்க. யாருக்கும் அடையாளம் காண முடியல. அவர் எங்க இருக்கிறாரு, அவர் இருக்கிறாரா இல்லையா என்ற இந்த அடையாளத்தை பார்க்கவே முடியல. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, அனஸ் பின் நல்ர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உடல் அங்கே வாளால் வெட்டப்பட்டு, ஈட்டியால் குத்தப்பட்டு, அம்பினால் அவருடைய உடல் துளைக்கப்பட்டிருந்ததை நாங்கள் கண்டோம். அது சாதாரணமா பார்க்கல, அது அவங்க உடம்புல கூட தெரியல எங்களுக்கு. அவருடைய சகோதரி வந்து அவருடைய சுண்டு விரலை வைத்து அடையாளம் கண்டார். இவர் தான் என்னுடைய சகோதரர் என்று சொல்லி அவர் அடையாளம் காட்டினார். அவருடைய முகம் பார்த்து அடையாளம் செய்ய முடியாத அளவிற்கு அவர் கடுமையா வேதனை செய்யப்பட்டிருக்காரு, அடிபட்டிருக்காரு. சொன்னா பாக்குறோமா இல்லையா? ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு உடல் சிதைக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா பார்க்க முடியல, சகிக்க முடியல நம்மளால. எப்படி இருக்கிறாங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க, யாருன்னு தெரியலையே, எப்படி பார்ப்போம்? அது போன்று கடுமையான தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கா சொன்னா எந்த அளவுக்கு வீரத்தோடு அவர்கள் அந்த கூட்டத்திலே புகழ்ந்து அந்த அல்லாஹ்வுடைய தியாகத்தை காட்டுவதற்காக இந்த தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கிறார்கள் என்று சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு மார்க்கத்தை சொல்றதுக்காக ஒரு பயான் நிகழ்ச்சி வச்சிருக்கிறோம், ஒரு நிகழ்ச்சி ஏதாவது ஏற்பாடு பண்ணி இருக்கிறோம், அல்லாஹ் ஜமாத்தின் சார்பாக ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு என்று அறிவித்தால் உடனே நம்முடைய நிலைமை என்ன தெரியுமா? பாய் நான் மட்டும்தான் பாய் இருக்கிறேன், நான் தனியா போயிட்டு செய்யறதா, வேற யாருமே இல்லை, நான் மட்டும் தனியா என்ன பண்றது,
ஏதாவது ஒரு நன்மையான காரியத்தை செய்வதாக இருந்தால் 4 பேரை சேர்த்து விடுங்க, அப்பதானே செய்ய முடியும். நான் மட்டுமே ஜமாத்துக்கு நேர்ந்து விட்டு இருக்கிறேனா? ஏன் நான் மட்டும்தான் இந்த காரியத்தை செய்யணுமா? நான் மட்டும்தான் இதை நிக்கணுமா என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஒரு கூட்டத்திலே ஒட்டுமொத்த கூட்டம் பின்வாங்கி ஓடக்கூடிய நிலையே இந்த அனஸ் பின் நல்ர் அவர்கள் கூட்டத்தில் புகுந்து அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வேலையில் ஈடுபட்டார்கள் என்று சொன்னால், ஒரு மாபெரும் பணியில் ஈடுபட்டார்கள் சொன்னா, அல்லாஹ் என்ன மட்டும்தான் தேர்வு செஞ்சிருக்காரு சொன்னா இறங்குங்க. அல்லாஹ் மேன்மை தருவான், அல்லாஹ் உயர்வை தருவான். நான் மட்டும்தான் அல்லாஹ் என்னிடத்துல தான் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறான்னு சொல்லி உங்களுக்கு தோணுத, ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை தியாகிகளாக வரலாற்றில் அடையாளம் பிடிப்பான், மறுமையில் உயர்த்துவான். உங்களுடைய தியாகத்தை உயர்த்துவதற்காகத்தான் அல்லாஹ் அதை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறான் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். நான் மட்டும்தான் தனியா நின்று செய்யணுமா என்ற கேள்வி நமக்கு வரக்கூடாது. நம்மோடு இறைவன் இருக்கிறான், நாம் இறைவனுடைய திருப்பொருத்தத்திற்காக இதை செய்கிறோம். நம்மால் முடிந்த அளவுக்கு இயன்ற அளவிற்கு அதை நாம் செய்வோம் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் அணுகுங்க. துன்பங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், சோதனைகள் வரும். இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் வரலாற்றில் அவர்கள் உயிரை தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு வருகிறது. நமக்கு வர்றதெல்லாம் நேரத்தை கொடுக்கக்கூடிய நிலை, அவ்வளவுதான். கொஞ்சம் ஒதுக்கி வாங்க, நேரம் இல்லை, அதைத்தான் சொல்லுவோம். அதிகபட்சம் தியாகம் பண்றது இதுதான் நமக்கு இன்னைக்கு பெருசு. கொஞ்சம் குனிஞ்சு நிமிந்து 4 வேலையை செய்யணுமா, அது தியாகம். இதுதான் இன்னைக்கு பெரிய தியாகமாக நம்ம பார்க்கிறோம். போர் செய்ய போகல, எல்லாத்தையும் அர்ப்பணிச்சு கொடுக்கக்கூடிய நிலை இன்னைக்கு இல்லை. ஆனால் சாதாரண சின்ன சின்ன பணிகளை கூட செய்வதில் நாம் சோம்பல் கொள்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்விற்காக நாம் சகித்துக் கொண்டு இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் மறுமை நாளில் நம்மை அடையாளப்படுத்துவான் என்று சொல்லிக்கொண்டு நான் என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூல் கரீம் அம்மா பாத். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த ஜமாத்திலே பல்வேறு பகுதிகளில் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக, சத்தியத்தை போதிப்பதற்காக ஆங்காங்கே ஒரு மையங்கள், மர்கசுகள் ஏற்படுத்தி அதன் மூலமாக நாம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். இதே போல எப்படி பண்டாரவாடையில் ஒரு இடம் ஏற்படுத்தி நாம் இந்த பிரச்சாரத்தை மக்களுக்கு சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்பட்டிருக்கிறதோ, அதே போல சென்னையில் இருக்கக்கூடிய பூந்தமல்லி முல்லா தோட்டம் என்ற பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய கிளை மக்களுக்கு தொழுகை நடத்தவும், சத்திய பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கும், மக்களுக்கு மத்தியில் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கும் ஒரு மையம் தேவைப்படுகிறது, ஒரு பள்ளிவாசல் தேவைப்படுகிறது. அதற்காக வேண்டி அந்த பள்ளிவாசல் கட்டுவதற்கான அவர்கள் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஓரளவு கட்டி முடிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டாலும் அவரிடத்தில் இருக்கக்கூடிய கடன் சுமை, இன்னும் அந்த கட்டுமானம் முடிவடையாத நிலையில் அவர்களுடைய பொருளாதாரத்தை எதிர்பார்த்து நம்மிடத்துல கேட்கிறாங்க, உதவி கேட்கிறாங்க. அப்ப இந்த ஜும்மாவுடைய வாலி வசூலை நாம் அவர்களுக்காக கொடுப்பதற்காக இருக்கிறோம். அல்லாஹுக்காக நீங்க அதை உதவி செய்து கொள்ளுங்கள். அதே போல அல்லாஹ் மறுமை நாளிலே நாம் கொடுக்கக்கூடிய செல்வத்தினுடைய நிலையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் கொடுக்கக்கூடிய சின்னஞ்சிறு பொருளாதாரமாக இருந்தாலும் அல்லாஹ் அதை என்ன செய்யறான்னு சொன்னா, ஒரு குதிரை போல, சின்ன குதிரை குட்டியை போல அவர் வளர்க்கிறான். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறீங்க, நீங்கள் கொடுத்த அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் குதிரை குட்டியை வளர்ப்பது போல அல்லாஹ் வளர்க்கிறான். ஒரு கட்டத்திலே அது வளர்ந்த பிறகு அல்லாஹ் அதை மறுமை நாள் என்ன செய்வான்னு சொன்னா, நாம் மரணித்த நிலையில் அங்கே நன்மையை எதிர்பார்த்து அந்த மஹ்ஷர் மைதானத்தில் நிற்கும் பொழுது இது உன்னுடைய பொருளாதாரம் என்று சொல்லி அல்லாஹ் நிறுத்தும்போது, இவ்வளவு பெரிய பொருளாதாரம் நான் தியாகம் செய்தனா, கொடுத்தனா, அல்லாஹுடைய பாதையில் நான் வழங்கினேனா என்று நினைக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சொல்றான், இது உன்னுடைய பொருளாதாரம்ப்பா, நீ கொடுத்த அந்த செல்வத்தை உனக்காக இன்றளவுக்கு நான் அதை சேமித்து கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்னா அதை மல்டிபிள் பண்றான். பேங்க்ல காசை போட்டு சேர்த்து சேர்த்து இன்னைக்கு வட்டி பணம் கிடைக்குதா, அது மல்டிபிள் ஆகுதா, ஏதாவது தொழில போட்டா, வியாபாரத்துல போட்டா அது நமக்கு பெரிய இரட்டிப்பான ஒரு பலனை தருமா என்று உலகத்துல எதிர்பார்த்து நம்முடைய பொருளாதாரத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நாம முயற்சிக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், நீ கவலைப்படாதே, என்னிடத்திலே போடு. இன்னைக்கு கொடுக்கறவன் எடுத்துட்டு ஓடுவான், அது கிடைக்குமா கிடைக்காதா உறுதி இல்லை, அதுல நஷ்டம் ஏற்படலாம், பல இழப்புகள் ஏற்படலாம். என்கிட்ட கொடுப்பா, நான் அதை உனக்கு இரட்டி பார்க்கிறேன், பல மடங்காக்குகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் வாக்குறுதி தரக்கூடிய செய்தி நமக்கு இருக்கிறது. அதே போல நாம் செய்த இந்த
பொருளாதாரம் என்பது அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய ஒரு அளப்பரிய நன்மையை பெற்று தருவதற்கு ஒரு வாய்ப்பாக, நம்ம நரகத்திலிருந்து காக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவ்வளவு சிக்கி தம்பரா, சின்ன பேரிச்சம்பள துண்டை கொடுத்தாவது நீங்க நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்க. ஏன் என்று சொன்னால் இந்த பொருளாதாரம் தான் உங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பதற்கான மிக அடிப்படையான விஷயம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உலகத்துல நம்முடைய பொருளாதாரத்துல கொஞ்சத்தை வாங்கி நம்ம என்ன செய்யறோம், பேங்க்ல போடுறோம், பாக்கெட்ல போடுறோம், மனைவிக்கு நகநட்டா வாங்கி போடுறோம், அல்லது இடமாக வாங்கி போடுறோம், ஒரு கட்டிடங்களாக கட்டுகிறோம். நாம் கொஞ்சம் சிந்திக்கணும். நம்முடைய பொருளாதாரத்துல கொஞ்சத்தை ஒதுக்கி ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுப்போம், கொஞ்சத்தை பொருளாதாரத்தை எடுத்து அதற்காண்டி நம்ம சேமிப்போம் என்று சொல்லி நாம் இவ்வளவு செய்யக்கூடிய அந்த பொருளாதாரத்துல இப்படிப்பட்ட தான தர்மங்களை செய்வதிலும் அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான், பொருளாதாரத்தை மறுமையிலே நமக்கு இரட்டிப்பாக்குறான் என்ற எண்ணத்தோடு உலகத்தில் எப்படி ஆதாயத்தை தருகிறோமோ மறுமைக்கான ஆதாயமாகவும் இந்த பொருளாதாரத்தை பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் மறுமையிலே ஈடேற்றத்தை தருவான் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய இரண்டாம் முறையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.